கிருபைக்காக நன்றி சொல்லுங்க. தேவனுடைய மாறாத அன்புக்காக முழு வெள்ளத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நேசிக்கிறீங்களா அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனைக்கு நீருடைய ஜனங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பாடல் ஆராதனை வேலை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீருடைய சமூகத்தை ஆண்டவரே உடைய பிரசன்னத்தினாலும் உடைய வல்லமையினால் எங்கள் மத்தியில் நீர் அசைவாட போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் கூடவே இருந்து நீர் எங்களை பலப்படுத்தி எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஆளுகை செய்கிறார், கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய ஆவியானவர் எங்களை சந்தித்து அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை குலுக்கி சொல்லுங்க, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், கர்த்தர் நமக்கு ஈவாக தந்திருக்கிற நாள். அநேகருக்கு இந்த நாளை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு பார்க்க முடியல, ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிற நாள். கரங்களை பிடித்து சொல்லுங்களேன், ஒருத்தர் சொன்னதை நான் பார்க்கவே முடியல. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் அவரை துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்.
தேவன் ஆண்டவர் ஒப்பக்கமாய் சேர்ந்து கொள்கிறவர். தேவன் நம்முடைய வாழ்க்கையில கூட அடைக்கப்பட்டிருக்கிற அநேக வாசல்களை அவர் திறக்க வல்லவராக இருக்கிறார். கடந்த வருஷத்து 2025 அநேக வாசல்கள் நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டது போல இருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன செய்தார்? வாக்கு பண்ணினார். எப்படி வாக்கு பண்ணினார்? தேவன் திறந்த வாசலை ஒரு மனுஷனும் பூட்ட முடியாது என்று சொன்னார். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார். அப்படியானார் அடைக்கப்பட்ட எல்லாவற்றையும் இந்த 2026வது வருஷத்துல அவர் திறந்து வைக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பத்தா என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளும், ஹல்லேலூயா, அடைக்கப்பட்ட வாயாக இருக்கலாம், அடைக்கப்பட்ட வாசல்களாக கூட இருக்கலாம், மரித்த நிலைமையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையுமே அவர் ஜீவன் கொடுத்து இன்றைக்கு எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. நம்ம பாடுவோமா? இந்த பாடல் அப்படித்தான் சொல்லுகிறது. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவர் என் வாழ்வின் கதவை என்ன செய்யுங்க? திறந்துடுமே. அநேகர் இந்த பாட்டை தெரிஞ்சிருக்கும், நீங்க பாடிருப்பீங்க, வீடுகளில் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. இந்த பாடலை நம்ம சேர்ந்து பாட போறோம். என் வாழ்வின் கதவை நீங்க என்ன செய்யணும்? திறக்கணும். இன்றைக்கு மரித்த நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில, எல்லா சூழ்நிலைகளும் நம்மளை கைவிடப்பட்டது என்று சொல்லி வந்திருக்கலாம். இன்றைக்கு அவருடைய ஒரு வார்த்தை ஒன்று மட்டும் போதும். அது உடனடியாக அந்த அடைக்கப்பட்ட வாசல்களை, மறைத்திருக்கிற சூழ்நிலைகளை ஜீவன் கொடுக்க வல்லமை உள்ளதாக இருக்குது. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நிச்சயமாகவே எப்பத்தா என்று சொல்லி திறக்குவேன். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. ஆழத்தில்லானாலும் ஆழத்தில்லானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். கரங்களை தட்டி பாடுவோம். ஒரு வார்த்தை ஒன்று வாயிலிருந்து கூறப்பட்டாலுடன் திறக்கும். சேர்ந்து சத்தமாய் பாடுவோம். ஆழத்தில்லானாலும் ஆழத்தில்லானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று வாயிலிருந்து கூறப்பட்டாலுடன் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே. எல்லாரும் வாயில திறந்து எப்பத்தா என்று சொல்லுமா? எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். எங்களோட சேர்ந்து பாடுங்கள். செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் எப்படிப்பட்ட பர்வதமாக இருந்தாலும் இந்த காலங்களிலே கர்த்தருக்கு முன்பதாக எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே.
காலவெளியில் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. மாம்ச பலத்தினால நீங்க முயற்சி பண்ணி பார்த்திருக்கலாம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பதான் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை நீங்க சொல்லுங்க. நமக்கு முன்பாக கல்லறையே ஆனாலும் அது திறக்கப்படும். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தி பாடுவோம். சேர்ந்து தட்டுவோம் கரங்களை உற்சாகமாய். பாடுறதை பார்க்கும்போது எல்லாமே எனக்கு எல்லாம் திறந்தா இருக்குது, எதுவும் மூடப்படலைன்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக கேட்கும் பொழுதுதான், உண்மையான உணர்வோடு கேட்கும் பொழுதுதான், விசுவாசத்தோடு கேட்கும் பொழுதுதான் அந்த கதவு திறக்கப்படும். ஹல்லேலூயா. எல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றீங்களா? இல்லை. மரித்த நிலைமையில அநேகருடைய வாழ்க்கையில் என்ன செய்துட்டு கொண்டு இருக்கிறோம்? நஷ்டங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறோம், போராட்டங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த வாயானது திறந்து என்ன சொல்ல மாட்டேங்குது. ஆண்டவரே எனக்கு திறங்கன்னு சில நேரம் சொல்லாது. அதுக்கு தான் எப்பத்தான் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பத்தான் சொல்லுங்க, கதவு நமக்கு முன்பாக திறக்கப்படும். நாம் எழும்பி நிற்போம் இப்பொழுது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக ஹல்லேலூயா நம்மை தாழ்த்துவோம். நம்மை உயர்த்த அல்ல, அவரை துதித்து உயர்த்தும்படியாக நாம வந்திருக்கிறோம். பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலவெளியில் இந்த பாடலை ஜெபத்தோடு கூட பாடுங்க. ஒரு ஜெபமாக ஏறெடுத்து பாடுங்க. இன்றைக்கு அத்தனை கட்டுகளில் இருந்தோம், சிறையின் கதவுகளாக இருந்தாலும், கல்லறையின் கதவுகளாக இருந்தாலும், அவருடைய வல்லமைக்கு முன்பதாக ஒன்றும் அடைக்கப்பட முடியாது. பவுலும் சீலாவும் அன்றைக்கு கட்டப்பட்ட நிலைமையிலே, ஹல்லேலூயா, அன்றைக்கு கட்டப்பட்ட நிலைமையில் அவர்கள் துதித்துக் கொண்டிருந்த பொழுது, இயேசுவின் நாமத்தை அவர்கள் பாடி துதித்துக் கொண்டிருந்த பொழுது, அவர்களை கட்டியிருந்த அனைத்து கட்டுகளும் அன்றைக்கு உடைந்தது. ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை விடுதலையோடு கூட துதித்துக் கொண்டு வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்படிப்பட்ட விடுதலை வேணுங்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க, மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. பாவ கட்டானாலும் சாப கட்டானாலும் இயேசு நாமத்தினால் அவிழும். சிறை கதவானாலும் கல்லறையானாலும் வல்லமையால் திறக்கும். இயேசுவே ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் வல்லமையினால் இந்த காலவெளியில் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளும் எங்களுக்கு முன்பாக அது உடைக்கப்படுவதாக. என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடும்.
ஒரு வார்த்தை, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறப்பவரே, எப்பதா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறப்பவரே. கரங்களை தட்டி விசுவாசத்தோடு, எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடித்தார். என் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றினார். என் சூழ்நிலைகளை அவருடைய வல்லமை புறப்பட்டு வந்து அது என்னை சந்தித்தது. என்னுடைய மரித்த நிலைமையில் இருந்து தான் என் சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறார். என் கட்டுகள் இப்பொழுது ஹல்லேலூயா, காவல்களும் கட்டுகளும் இப்பொழுது உடைகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. கண்ணீரோடு கேளுங்களேன், ஒரு சில நிமிஷங்கள் மட்டும் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே இந்த காலவெளியிலே ஒரு வார்த்தை வேண்டும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை வேண்டும் அப்பா. சொன்னதை செய்து முடிப்பே, கைவிடவே மாட்டே, எனக்கு சொன்னதை செய்து செய்து முடிக்கும் அளவும் ஆண்டவரே கேளுங்க. இந்த வருஷத்துல நீ போன வருஷம் சொன்னது இந்த வருஷம் நிறைவேற்ற வல்லவர். கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அழகும், என்னை கைவிடவே மாட்டீர். ஏல்பத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசாயா ஆசீர்வாதத்தின் வாசல். மீண்டுமாய் சொல்லுவோம், ஏல்பத்தேல் இது அப்பத்தின் வீடு, இது வானத்தின் வாசல். Oh yes, தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான தரிசனம் காண்கிற தேவன், காணும்படி செய்கிற தேவன். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. தேவன் மனுஷர்களை சந்திக்கிற இடம், தேவனாகிய கர்த்தர் மனுஷர்களோடு பேசுகிற இடம், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சித்தத்தை மனிதர்களோடு சொல்லுகிற இடம். இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது வாசல், மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணின தேவனே, சொல்லுங்க சொல்லுங்க, என் கைகளை உயர்த்தி நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு நீ பலுகி பெருகுவாய், பூமியின் தூளை போல உன் சந்ததி பெருகும் என்று வாக்கு பண்ணினவர். சொன்னதை செய்கிறவளும் ஆண்டவரே, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டீர். அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் உடன்படிக்கையின் தேவன். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு உடன்படிக்கை பண்ணின தேவன் நம்மோடு கூட இந்த காலவெளியில் உடன்படிக்கை செய்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து யாக்கோபுக்கு பண்ணின உடன்படிக்கை. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் நம்மை விடுவதில்லை என்று சொன்னானே, போராடி பெற்றுக் கொண்டார். இந்த 2026 வருஷத்துல ஒரு அற்புத சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, நீ சொன்னதை செய்ய வளவும், நீ
சொன்னதை செய்யும் அளவும் நீ நிறைவேற்றாதவரைக்கும் ஆண்டவர் அல்ல, நீ நிச்சயம் நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே. அவர் வார்த்தை சொன்னதிலே மாற்றமே இல்லை. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். நான் வார்த்தை நம்பி இருக்கிறேன், நான் வார்த்தையை நம்பி இருக்கிறேன், நான் வார்த்தை நம்பி வந்திருக்கிறேன். தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். கர்த்தர் நமக்கு சொல்லியிருந்தபடியே அவர் பரிசுத்தராக இருக்கிறபடினா சகல அசுத்தத்திற்கும் விலக்கி நம்மை காத்துக்கொள்வோம். அவர் சொன்னதை நமக்கு நிறைவேற்றி முடிக்கிற தேவன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி வரைக்கும் அவர் நம்மோடு கூட நிச்சயமாக இருந்து நம்மை ஆதரித்து நம்மை வழி நடத்துவார். அவரை நாம் நம்புவோம், விசுவாசிப்போம். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவரை நாம் பரிசுத்தத்தோடு தொழுது கொள்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுமாம், சேனைகளின் கர்த்தர். நாங்களும் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் ஆண்டவரே, அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவிலே நீ ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் எங்கள் நடுவிலே நீ வாசமா இருப்பதற்கு நாங்கள் எந்த அளவு தகுதியுடையவர்கள் அல்ல. எங்களை இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவீராக. மீதியான ஆராதனை வேளை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட இடைபடம் பேசுவீராக. பேசுவ நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.